அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் துல்ஹஜ் 10 நாட்களை நாங்கள் சந்தித்தோமே, ஆனால் இந்த 10 நாட்களையும் 10,000 நாட்களுக்கு சமமாக நாங்கள் கருதி விழிப்புணர்வோடு நாங்கள் அமல் செய்தோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். உயர்ந்த இந்த நாட்களை அடைந்தும் கூட மரத்து போன இதயங்களாக இருந்து இந்த நாட்களில் கூட ஒரு விதமான மனமாற்றம் இல்லாமல் இபாதத்துடைய விஷயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தர வேண்டும். அவர்களுக்கு இந்த நாளுடைய அருமையை அல்லாஹு தஆலா புரிய வைத்து இபாதத்துக்களை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான நன்னாளில் எல்லா ஆமால்களையும் வைத்திருக்கிறார். இந்த நாளையில நீங்க தொழக்கூடிய தொழுகைக்கு மதிப்பு இருக்கிறது. இந்த நாளையில் நீங்கள் செய்யக்கூடிய திக்ர்களுக்கு ஃபிக்ர்களுக்கு மதிப்பு இருக்கிறது. சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்கள்ல தஹ்மீது செய்யுங்க, தஹ்லீல் செய்யுங்க, தக்பீர் செய்யுங்கன்னுவாங்க. தஹ்மீத் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ்வை அதிகமா சொல்லுங்க. தஹ்லீல் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்க. தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தக்பீராக இருக்கக்கூடிய அல்லாஹு அக்பரை அதிகமாக சொல்லுங்க. இன்னும் ஹஜ்ஜுடைய தேட்டமும் நாட்டமும் உள்ள மக்கள், நான் போயிட்டு வந்துட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளுக்கும் தன் வம்சாவளியினருக்கும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய வாசலை திறந்து விட வேண்டும் என்று ஒருவர் நாடினாரே, ஆனால் இந்த நாளையில இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை செய்யுங்க. சொல்லுங்க பாப்போம். ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிகனா வதுப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிகனா வதுப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிகனா வதுப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அற்புதமான துஆ இது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா. ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில், இந்த 2 பேரின் அற்புதமான தியாகத்தின் வெளிப்பாடு தான் ஹஜ் என்பது. அந்த 2 பேருமே இப்படி துஆ செய்தாங்க. ரப்பனா, எங்கள் இறைவனே, வஜஅல்னா, எங்களை ஆக்கு, முஸ்லிமைனி லக, உனக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக ஆக்கிவிடு. 2 பேரையுமே